கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் வேதாகமத்தினுடைய முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 1:27 நான் உங்களுக்கு அந்த வசனத்தை படித்து உங்களுக்கு அதை விளக்கி காட்ட விரும்புகிறேன். நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஒருவேளை தகப்பனுடைய தாயினுடைய சாயலாக இந்த மாம்ச உலகத்தில் தேகத்தோடு கூட இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் கூட வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மை தேவன் நமது சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு ஒரு சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாயல் என்னவென்று சொன்னால் அது தேவ சாயல். இந்த வசனம் சொல்லுகிறது 26, 27 ரெண்டையும் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார். நமது என்று சொன்னால் ப்ளூரலாக காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்துவும் அந்த நாளில் கிறிஸ்துவாக இருந்தார். அவர்களுடைய 3 பேருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண்கிறவர்களாய், கடவுளை காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடவுள் எல்லா நற்பண்புகளையும் உடையவர். அவர் அன்பு கூறுகிறவர், அவர் நேசிக்கிறவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லா காரியத்தையும் தமது சாயல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது எவ்வளவு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். 27வது வசனத்திலே மீண்டும் சொல்கிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. தம்முடைய சாயல், அதுவும் தேவ சாயல். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிறக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்திலையும் பிறந்திருக்கிற பிள்ளைகளை நம்ம வேறு நோக்கத்தோடு கூட பார்க்கக்கூடாது. அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேறு பெயரை கொடுத்து அவர்களை சில நேரங்களில் திட்டுகிறார்கள், பழிக்கிறார்கள். அப்படியாக செய்வது தவறு. ஏன்னு சொன்னால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நாம் தேவனை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேவ சாயல் நம்முடைய சாயலாக இருக்கும். நம்முடைய சாயல் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நம்மை பார்த்து நம்ம தேவனை காண்பார்கள். தேவனை ஒருவேளை ஒருவனும் கண்டதில்லை என்று சொல்கிறாங்க. தேவ சாயலை உடைய நாம் தேவனை போலவே வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக மற்றவர்களும் நம் மூலமாக, நம்முடைய சாயலின் மூலமாக தேவனை பார்ப்பது நிச்சயம். ஆகவே இந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். அது பெற்றுக்கொள்வதற்கு வசனம் உறுதியாய் சொல்லுகிறது, நாம் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஏதோ ஒரு மிருகத்தின் சாயலாக சிருஷ்டிக்காமல், ஆண்டவரே, ஜந்துக்கள், பறவைகள், மிருகங்கள் இப்பை போல இல்லாதபடிக்கு உம்முடைய சாயலிலே எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துறீங்க. இந்த நாளில் இந்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.